நன்றி. அடுத்ததாக நம்முடைய தமிழ் சித்த வைத்தியர் அவர்கள் கருப்பையா அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மாணவர்கள் பேச விரும்புகிறேன் முன்னாடியே சொன்னாங்க. அவங்களுக்கு இப்பொழுது உங்களிடம் பேச அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் கை இருக்கு, தாராளமாக கை இருக்கு. பேசுற ஆர்வமா இருக்கு. சித்த மருத்துவர் அப்படின்றத கொண்டு காட்டலாம். என்னுடைய தந்தை ஒரு கண்டமானிகன பட்டிமன்ற நடுவர், அப்போ ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர். நான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி திருப்போணத்தில் என்னுடைய இந்த நிலைமைக்கு இந்த இடத்துல நான் பேசுறேன்னா முதற்கண் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் தாராள கைது முத்தரசாமி தலைமை ஆசிரியர் இவங்களால இன்னைக்கு கருகிறப்ப ஒரு சித்த மருத்துவரா ஒரு சிறந்த ஜோதிடரா கோவிட்ல பணி செஞ்சு ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றின ஒரு சிறந்த கோவிட் டாக்டர். உங்களுக்கெல்லாம் பிடிச்ச விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் ரியல் 5 ரூபா டாக்டர், நான் ரியல் 5 ரூபா டாக்டர். என் பேர்ல கோயம்புத்தூர்ல தெரு இருக்கு, 5 ரூபா டாக்டர் கருப்பையா இருக்கு. ஒரு சிறப்பு கிடைக்கும். எங்க சமீபத்தில் அப்பா இறைவன் ஆகிட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்தேன், இப்போ பிள்ளையார்பட்டியில கிளினிக் வச்சிருக்கேன். தோல் அண்ட் மனநலம் மருத்துவர். என்னை அன்போடு அழைத்த அன்பு அண்ணன் சிராவையர் KKS குமார் அவர்களுக்கு இந்த இடத்துல என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தலைமை ஆசிரியர் அடுத்த மற்றும் அண்ணன் முத்தலகண்ணே, அப்புறம் அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிக்கணும். வாழ்க்கையில் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேற நினைக்கக்கூடாது, கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். படிப்புன்றது என்ன தெரியுமா? முதல்ல பிறரை மதிக்க சொல்லி கொடுப்பதுதான் படிப்பு. படிப்புங்கிறது என்ன? மதிக்கணும். எப்படி படிக்கணும்? 100க்கு 100 எடுத்த வாழ்த்துக்கள். புரிஞ்சு படிக்கணும். எப்படி படிக்கணும்? புரிஞ்சு படிக்கணும். அன்னன்னைக்குள்ள பாடத்தை ஆசிரியர்கள் நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயம் சொல்லிக் கொடுப்பாங்க. புரியலையா? கேட்ட சொல்லிக் கொடுப்பீங்களா மேடம்? வந்து கேட்கணும். இன்னைக்கு கருதுறப்ப ஒவ்வொரு விளவெளி காலேஜ்ல எல்லாத்துலயும் நல்லா வந்திருக்கேன்னா ஆசிரியர்கள் தான். என்னுடைய தந்தை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இலவச டியூஷன் எடுத்து உருவாக்குவார். BSc கெமிஸ்ட்ரி, MA தமிழ் ஹோல்டர், MPhil, BEd. நமச்சிவாயனுடைய ஆர்மி காலேஜ் நமச்சிவாயனுடைய மாணவர். அவ்வளவு சிறப்பு. அப்ப இந்த இடம் அரசு பள்ளிங்கிறது நம்ம எல்லாரும் எளிமையா நினைக்கிறோம். ஆனா அரசு பள்ளியில் படித்தவர்கள் யார்? நம்மளுடைய அப்துல் கலாம். உண்மையா பொய்யா? அப்துல் கலாம் எந்த பள்ளியில படிச்சாரு? அரசு பள்ளியில் படித்தவர். கெத்தா சொல்லணும். என்னைக்குமே எந்த ஸ்கூல்ல படிக்கிற? அரசு பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அரசு பள்ளியில் படித்தவன் அப்படின்னு பெருமையா சொல்லணும். அடுத்து புரிந்து படிக்க வேண்டும். ஒரு மருத்துவரா என்ன சொல்றேன்னா தெரிஞ்சுக்கிட்ட பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? விடிய காலம் 4 to 6 எந்திரிக்கணும். எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? நீ எந்திரிக்காத, நீ எந்திரிச்சு காலை கடனை முடிச்சுட்டு அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு சூரியனை கும்பிட்டு, ஏன்னா கடவுள் அப்புறம் நம்மளுடைய பொதுவான கடவுள் சூரியன் தான். வருஷத்துக்குள்ள பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். சூரியன் பகவானை வணங்கி அன்னைக்குள்ள பாடத்தை படிச்சுட்டு இன்னைக்கு என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க. அதாவது மாதா பிதா ஒரு தெய்வம், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொல்ல மறப்பவர் மண்ணில் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அழகான அம்மா. நீ அம்மாவை மம்மினா கிரேக்க மொழியில புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒரு அம்மா தான் அப்பாவை கட்ட முடியும். இதுதான் அப்பான்னு. அம்மா அப்பாவும் சேர்ந்து யாரை கட்டுவாங்க? ஆசிரியர்கள். ஆசிரியர் 3 பேரும் சேர்ந்து யாரை கட்டுவாங்க? தெய்வத்தை கட்டுவாங்க. அப்ப வாழ்க்கையில பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் ஆசிரியருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த நிலைமையிலையும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலும் உங்களை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஆள் காரணம் ஆசிரியர்கள் தான். தட்டலாம் காரணம் வயது. அதாவது 1 லட்சம் ரூபாய் வண்டி வச்சிருக்கேன், அவன் அப்பதான் ஒருத்தி 10,000 வண்டி வாங்கியிருக்கான், அவனை பார்த்து பொறாமப்படுறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வழி சொல்லவா? நம்மளுக்கு எதுக்கு நிற்கிறாள்? நம்மளை விட அறிவாளி நினைச்சு பேசும். என்னைக்குமே நம்மளுக்கு எதுக்கு நிற்கிறாள்? சித்த மருத்துவம் 5 வருஷம் BSMS படிச்சிருக்கேன். சித்த மருத்துவம் ஆங்கில மருத்துவ படிப்பு MBBS, பல்லுக்கான படிப்பு BDS, சித்த மருத்துவ படிப்பு BSMS. அப்ப நான் BSMS 5 வருஷம் படிச்சேன்னா சித்த மருத்துவம் எல்லாமே தெரியுமா? தெரியாது. அது கடல். எனக்கு தெரிஞ்சது ஒரு துணி. என்னைக்குமே டாக்டர் சொல்ல மாட்டேன், டாக்டர் பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். அப்ப பொறாமைப்படாத ஒரே உள்ளம் ஆசிரியர் உள்ளம். ஆசிரியர் பணி அறப்பணி. நம்மளோட அடுத்த என்ன? ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. என்னைக்குமே இந்த இடத்துக்கு வந்து ஆசிரியர்கள் தான் சொல்லணும். ஏன்னா வேற இடத்துல நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு நான் வந்து ஒரு பேச்சாளராக மேடைக்கு ஏறல. எங்க அப்பா படி நடுவர், என்னை பேச்சாளர் மேடை ஏறல, நகைச்சுவை பேச்சாளராக மேடை ஏறேன்.
இன்னைக்கு வந்து நான் வந்து ஈரோடு மகேஷ், தேவகோட்டை ராமநாதன், மதுரை முத்து அந்த குரூப்ல நாங்களாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில இருக்கணும்னா எல்லாருமே என்னுடைய அப்பாக்கள், முன்னோர்கள், முக்கியமாக ஆசிரியர்கள். ஸ்டேஜில் ஒரு மேலே ஏறிட்டேன்னா இந்த ஸ்டேஜில் பேச விட்டு போன மேடைக்கு போகும்போதே ஃபில்டர் பண்ணிடுவாங்க வாத்தியார், இந்த ஜோக்கை சொல்லணும், இந்த ஜோக்கை சொல்லக்கூடாது. அதை தவறி மேடையில் வந்துருச்சுன்னா கோவப்பட மாட்டாங்க. கீழே கூப்பிட்டு தமிழ் டீச்சர் இந்த இடத்துல இந்த ஜோக் சொல்லக்கூடாது தம்பி, இதை மாற்றி கேட்பாங்க. அன்னைக்கு அவங்க நீ விடலைன்னா இந்த கருவிருப்பை என்ற இடத்துல நிற்க முடியாது. அப்போ நல்லா வந்திருக்கேன்னா ஆசிரியர்கள் தான். அப்போ ஆசிரியர்களை பாருங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றுறீங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்நிகழ்வுக்கு நம்ம சிராவை பிரசிடண்ட் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பு பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் முதல்வர் வணக்கம். இங்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் சித்த மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கும் மற்றும் அப்பா முத்தரகப்பா அவர்களுக்கும் சோழமலையாளன் சங்கர் கலிதாசன் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் 100% தேர்ச்சிக்காக ஆசிரியர்கள் பாராட்டும் விதமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பெருமுயற்சியாக நமது சங்கர் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை வருஷம் விடுவாங்க. ஆனால் இந்த வருஷமும் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு வந்து அதை செயல்படுத்தியிருக்காங்க. முதல்ல எல்லாரும் அவருக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் யாராச்சும் ஒரு முன்னெடுப்பு பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தால் தான் 10 பேராச்சும் சேர முடியும். அந்த வகையில் இந்த அதிகாரத்தில் இந்த விழாவோ இந்த பள்ளியை சார்ந்த எந்த விழாவாக இருக்கட்டும் அத்தனைக்கும் முதற்கண் அவர் முதல் ஆளாக நின்று நம்ம பள்ளிக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்து செய்யக்கூடிய ஒரு நபர். அவர்கள் பல்லாண்டு காலம் நீண்டோடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துவோம். ரெண்டாவது எடுத்து சொல்ல வேண்டுமானா, இந்த பள்ளியை முன்னாடி சோழமலையன் அவர்கள் விவரமாக பேசிவிட்டார்கள். அண்ணன் அவர்கள் பொன்மனை செல்வன் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றதிலிருந்து நாங்கள் பெருமைப்படக்கூடிய அளவில் தான் இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது. அது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் கல்வியினுடைய தரமும் தேர்ச்சியினுடைய விகிதமும் மற்ற ஒழுக்கங்கள் இதெல்லாம் நாங்கள் 3 ஆண்டு காலமாக நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது மிகவும் உயர்ந்த நிலையில் இந்த பள்ளி அமைந்திருக்கின்றது என்ற சிறப்பை எங்களை மறுபடியும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறது. என காரணம் அவருடைய சொந்த முயற்சிகளும் அவருடைய இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோளை எடுத்தாங்கன்னா அதுபடிதான் மாணவர்களும் மற்றவர்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த நேர்மையான அந்த எண்ணம் எல்லாரையும் அதை நேர்பட செய்கின்றது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவருடைய பணி மேன்மேலும் வளர்ந்து இந்த பள்ளியானது அண்ணன் குறிப்பிட்டதை போல மேல்நிலை பள்ளியாக உயர்ந்து நம் பகுதியில் ஒரு மேல்நிலை பள்ளி அரசு பள்ளியாக இருக்குமானால் மிக பெருமையாக இருக்கும். அதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இதன் மூலியமாக நான் வலியுறுத்தி சொல்கின்றேன். மற்றும் இந்த தேர்தலுக்கான முழு காரணங்களையும் அனைத்து ஆசிரியர்களும் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனி ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருடைய முயற்சியும் பெற்றோர்களும் ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்களும் பின்னாடி இருந்து ஊக்குவித்து அவர்களும் முழு முயற்சியோடு சேர்ந்து மாணவர்களும் அதை பின்பற்றி படித்ததனால தான் இந்த தேர்ச்சி நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் எல்லோருடைய கூட்டு பலன்கள் இந்த இதில் கிடைத்திருக்கின்றது. அதை தக்க வைத்துக் கொள்ள எல்லோரும் மறுபடியும் ஆவணம் செய்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக சிராவையில் ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களை இப்பொழுது உங்கள் முன்பு பேச அன்புடன் அழைக்கிறேன். நமது பள்ளியில் 100% தேர்ச்சியும் குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுக்கிற காரணமாயிருந்த தலைமை ஆசிரியர்களையும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் இந்த விழாவிற்கு வருகை வந்திருக்கின்ற ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சரோசாதேவி குமார் அவர்களை, மீடியா கருப்பை அவர்களை, அண்ணன் சோழமலை அவர்களையும் சங்கர் கலிதாஸ் அவர்களையும் இங்கே வருகின்றிருக்கின்ற மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே சனிக்கிழமை என்று நினைக்கின்றேன், நான் தென்கரைக்கு வந்தேன். அங்கே அம்பேத்கர் சிலையில் ஒரு பிளக்ஸ் போர்டு இருந்தது. அந்த பிளக்ஸ் போர்டு பார்த்த பிறகு இந்த அளவுக்கு ஒரு குக்கிராமத்திலே இருக்கின்ற பிள்ளைகள்
இந்த அளவுக்கு மார்க் வாங்குவதற்கு இங்கே ஆசிரியர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த சனிக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வருவராக இருந்தேன். அன்றைய தினம் சங்கர் அவர்கள் எனக்கு 4 மணி அளவில் போட்டி செய்தார்கள். இந்த மாதிரி பாராட்டு விழா இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று. அதன் பிறகு நான் சரி வந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்வோம் என்று இருந்தேன். இந்த அளவுக்கு ஒரு குக்கிராமத்திலே அதிக மதிப்பெண்கள் எடுத்து 100% தேர்ச்சி பெறுவதற்கு காரணமாக இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அனைத்து மாணவ செல்வங்களையும் பாராட்டியும் வாழ்க்கையை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அதிகாரம் கலையரசன் அவர்களின் பொன்னாடை பொறுத்து சிறப்பிக்கப்படுகிறது. இன்று நமது அதிபரம் அரசினர் பள்ளியில் 100% மதிப்பெண் பெற்று இம்மாவட்டத்தில் சிறப்பு பெற்றுள்ளதால் அருகில் உள்ள பள்ளிகளிலும் மாணவர்களுடைய தேர்ச்சியை பார்த்து நமது ஊர் தலைமை ஆசிரியர் அவர்களும் பள்ளி ஆசிரியர் அவர்களும் நமது ஊருக்கும் நமது சிராவில் பஞ்சாயத்துக்கும் சிறப்பு சேர்த்துள்ளார்கள். அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஆண்டிலும் இதேபோல் இதற்கு மேலும் மதிப்பெண்கள் பெற்று சிறப்பித்து தருமாறு மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.